இந்த பொண்ணு அவளோட ட்ரெஸ்ல ஒரு டேப் ஒட்டிக்கிட்டு அங்க லைப்ரரியில புக் படிச்சுட்டு இருந்த ஒருத்தரோட போன் மேல உட்கார அந்த போன் பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்லயே ஒட்டிக்கிச்சு. அப்புறமா ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு பின்னாடி இருக்கிற போனை எடுத்து ஒரு புக்குக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். அந்த புக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரேக்ல வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிற. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துட்டு வெளியே வந்துடுறா. அப்புறமா தான் தெரியுது இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்ட்டு. இவங்க 2 பேரும் இதே மாதிரி தான் அடிக்கடி திருடுவாங்க. அப்புறம் அந்த புக்குக்குள்ள தேடி பார்க்க அதுக்குள்ள போனே இல்ல, மாத்தி தெரியாம வேற புக் எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. இந்த பொண்ணு அந்த லைப்ரரிக்குள்ள போய் தேடுறா, அந்த புக்கையே காணோம். இந்த லேடி தான் அந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட இருக்க புக்கை திருடுறதுக்காக அங்க மேல இந்த பூத்தொட்டியை கீழே தள்ளி விடுறா. ஆனா அந்த லேடி இருந்துட்டு உசாரா கீழே குனியும் போது கூட அந்த புக்கு மேல கையை வச்சிடறாங்க டக்குன்னு. அந்த பொண்ணோட லவர் இருந்துட்டு இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட இருந்து புக்கை புடுங்குறான். அந்த லேடியும் என்கிட்டயா வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேக்குக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்து நீட்டுறா. உனக்கு வேணும்னா காசை கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றா. இவனும் காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்பதான் அந்த புக்குக்குள்ள இந்த போனை காணோம் அப்படின்ட்டு. இந்த லேடி தான் இந்த லைப்ரரியோட இன்சார்ஜ். இவங்க தான் இந்த இடத்துல அடிக்கடி திருடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.